ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ட்ரெயின் விளாக் ஒன்று நம்ம சேனல்ல வரப்போகுதுங்க. எக்கச்சக்கமான ட்ரெயின் விளாக் இந்த சீசன்ல பிளான் பண்ணியிருக்கேன். எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சியில் இருக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா பொள்ளாச்சியில இருந்து குருவாயூர் வரைக்கும் ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னி தாங்க பண்ண போறோம். மொத்தம் 2 ட்ரெயின் மாறி இங்க இருந்து நம்ம குருவாயூர் போக போறோம். அது போக கோயம்புத்தூர்ல இருந்து குருவாயூருக்கு எப்படி ட்ரெயின்ல போகலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு கைடாவும் இந்த வீடியோ இருக்கும். நம்ம யூரோப் ரீலோகேட் ஆனதுல இருந்து ஒரு விஷயம் என்ன உறுத்திட்டே இருந்ததுங்க. தமிழ்நாடு கேரளாக்குள்ள நம்ம போகாத ஒரு சில ட்ரெயின் ரூட்ஸ் இருக்கு. மதுரை டு ராமேஸ்வரங்க, அப்புறம் புதுசா காரைக்கால் இருந்து பேரளம்க்கு திருநள்ளாறு வழியா ஒரு ரூட் போட்டிருக்காங்க. அதாவது மீட்டர் காஜா பிராட் காஜா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்லத்திலிருந்து தென்காசிக்கு புனலூர் வழியா போறது. இந்த ரூட்டை இன்னும் நம்ம கவரே பண்ணலைங்க. அது உறுத்திட்டே இருந்தது. சோ இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா தமிழ்நாடு கேரளாக்குள்ள நம்ம கவர் பண்ணாத எல்லா ட்ரெயின் ரூட்ஸும் கவர் பண்ண போறாங்க. பொள்ளாச்சி ஜங்ஷன் 3வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கோங்க. அடுத்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. அதுல ஏறி முதல்ல திருச்சூர் போக போறோங்க. அப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம போக போக பேசிக்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்த பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். இங்கிருந்து திருச்சூர் வரைக்கும் ஸ்லீப்பர் ஜர்னி தாங்க பண்ண போறோம். S1ல நமக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. தட்கல்ல போட்டேன் இந்த டிக்கெட்டை. நம்ம பண்ண போற ஜர்னி முழுக்க இரவு நேரத்துல தாங்க இருக்க போகுது. அதனால என்னால பெருசா சீன்ஸ் காமிக்க முடியாது. சோ இது ஒரு சின்ன வீடியோவா தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம குருவாயூர்ல இருந்து மதுரை வரைக்கும் போறோங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஜர்னி பகல் நேரத்துல பண்ண போறோம். கேரளால பருவமழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நம்ம குருவாயூர்ல இருந்து மதுரை போறப்ப மழை வந்ததுன்னா தாறுமாறா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 6 3 4 4 அமிர்தா எக்ஸ்பிரஸ் குறித்த நேரமான 19 மணி நேரம் 2 நிமிடங்கள். வரவேண்டிய வண்டி 20 நிமிடங்கள் கால தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. வழக்கமா நம்ம சேனல்ல ஒரு மான்சூன் சீரிஸ் ஒன்று பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்னால டெடிகேட்டடா ஒரு மான்சூன் சீரிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னும் 2 வாரத்துல நம்ம திரும்பவும் யூரோப் போனோங்க. அதுக்குள்ள டைம் கிடைச்சா நான் கண்டிப்பா மான்சூன் சீரிஸ் பண்றேன். பட் அப்படி இல்லாட்டி இதேவே வந்துட்டு ஒரு ப்ரீ மான்சூன் சீரிஸா எடுத்துக்கங்க அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுல பர்மிஷன் வாங்கி இப்போ நான் வந்துட்டு இந்த ட்ரிப்பு போயிட்டு இருக்கேங்க. இந்த இடத்துல S10 வரப்போகுதுங்க. நம்மளோட S1 அப்படியே பின்னாடி இருக்குங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாலக்காடுல ஒரு ரேக் ரிவர்சல் இருக்கு. அப்படின்னா நம்ம இருக்கிற S1 பக்கத்துல தான் புதுசா இன்ஜின் மாட்டுவாங்க. சோ அது இன்னைக்கு தாறுமாறா கேப்சர் பண்ணிட்டு ஜாலியா ஜேர்னி பண்ணலாம் வாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வேப் 4 எல்லாம் பார்த்து படம் முடிச்சு. மன நிறைவா இருக்குங்க இந்தியன் ட்ரெயின்ஸ் எடுக்கிறது. வலது கால் எடுத்து விளாகுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏறனால நம்ம அடுத்து பாலக்காடு போறதுக்கு முன்னாடி 2 ஸ்டாப் இருக்குங்க. கொல்லங்கோடு, பாலக்காடு டவுன். நான் என்ன பண்ண போறேன்னா டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நம்ம மதன்ஸ் ஜர்னி ரெக்கமெண்டேஷன்ல ஜங்ஷன் பக்கத்துல பர்கர் ஹோட்டல் இருக்குங்க. அங்க வந்து குஸ்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பாலக்காடுல போய் இறங்கி லோக்கோ ரிவர்சல் பார்க்க வேண்டியதுதாங்க. ட்ரெயின் கொஞ்சம் டிலே தாங்க. ஒரு 20 நிமிஷம் டிலேல தான் வந்திருக்கு. நம்ம ஒரு 7:28 மாதிரி இங்கிருந்து கிளம்பி பாலக்காடு நோக்கி போயிட்டு இருக்கோங்க. வழக்கமா நம்ம ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும்போது ஒன்று சொல்லுவோமே, அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாய் பாய் பொள்ளாச்சி. குஸ்காவும் ராய்த்தாவும் இருக்குங்க. அது போக குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கியிருக்கேன். வாசம் தாங்க கம 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 நடிக்குங்க. இது வந்து 70 ரூபாய்ங்க. டைம் 7:52 ஆகுதுங்க. கொல்லங்கோடு வந்துட்டோம். குஸ்கா டேஸ்ட் நல்லாவே தான் இருந்தது. பட் குழம்பு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, சூடா கொடுத்துருந்தாங்க. பட் குழம்பு தான் நல்லா இல்லைங்க. குழம்பு எல்லாம் சாப்பிட்டா வேற லெவல்ல இருந்தது. நம்ம கோச் பக்கத்துல தாங்க அன்ரிசர்வ் கோச் இருக்கு. அதுல இடம் கிடைக்காதவங்க தான் இதுல ஏறிட்டாங்க. அப்படிங்கறதுனால நம்ம கோச் ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு WDP 4Dங்க. ஏதோ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் புல் பண்ணிட்டு வந்துருக்கு. அநேகமா திருச்சி பாலக்காடு டவுன் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆல் டைம் அரைவல் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு அஃபீஷியலா. பட் ஆனால் ரொம்ப நேரம் நிற்கும். பாலக்காடு வந்துட்டோங்க. இப்ப ஃபேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சில இருந்து திருச்சூர் வரைக்கும் தட்கல்ல ஸ்லீப்பர் வந்து 410 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் அதிகமா தான் எனக்கு படுது. பொள்ளாச்சில இருந்து குருவாயூருக்கு பஸ்ஸே இருக்குங்க. TNSTC பஸ்ஸே இருக்கு குறிப்பிட்ட டைமிங்ல. பட் எனக்கு பஸ்ல போக விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஜர்னி பண்றாங்க.
கோயம்புத்தூர்ல இருந்து குருவாயூருக்கு எக்கச்சக்கமான டைரக்ட் பஸ் இருக்கு. அப்படி இருந்தாலுமே பஸ்ல போகாம ட்ரெயின்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அதனால டைரக்ட் பஸ்ஸே இருக்கு, 3.5 மணி நேரத்துல போயிருவேன் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா பஸ்ல போக பிடிக்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அமிர்தா எக்ஸ்பிரஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம vlog பண்ணது இல்லைங்க. சோ அமிர்தா எக்ஸ்பிரஸ்ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. லோகோவை கொண்டு வர்றாங்க. 12602 அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. 12601 அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. மங்களூர் சென்ட்ரல், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வண்டி இது. ஈரோடு வேப்போர் போட்டிருக்காங்க. இதுதான் திருவனந்தபுரம் வரைக்கும் போகுது. அப்படியே நானும் லைட்டா ஒரு குட்டி டூக்கிட்ட போடுறாங்க. உங்களை திருச்சூர்ல மீட் பண்றேன். நடுவில் ஒட்டப்பாலத்துல ஸ்டாப் இருக்கு. இப்பதான் வேரிஸ் மை ட்ரெயின் பார்த்தாங்க. நேற்று 9:30 தான் நம்ம வண்டி இங்க இருந்து எடுத்திருக்காங்க. பட் இன்னைக்கு 9:10 எடுத்துட்டாங்க. நமக்கு 11:25 திருச்சூர்ல இருந்து குருவாயூருக்கு வண்டிங்க. ஸோ 11 மணிக்குள்ள போயிட்டோம்னா டிக்கெட் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த வண்டியை பிடிச்சிடலாம். பாய் பாய் பாலக்காடு ஜங்ஷன். தூரத்தில் ஒரு வழி தெரியுது பாருங்க. நம்ம ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இந்தியன் ட்ரெயின் கிராசிங் எடுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைம் 11:03 ஆகுதுங்க. வெல்கம் டு திருச்சூர். இப்போதான் மழை பெஞ்சிருக்க மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கு. திருச்சூர் வந்துட்டோங்க. நேரா டிக்கெட் கவுண்டர் போயிட்டு குருவாயூருக்கு ஒரு ஆர்டினரி டிக்கெட் வாங்க போறோங்க. வாங்கிட்டு 2வது பிளாட்ஃபார்ம் போக போறோம். ஏன்னா 2வது பிளாட்ஃபார்ம்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி வர போகுதுங்க. அதுல இருக்கான் குருவாயூர் போக போறோம். இங்க இருந்து குருவாயூர் ட்ரெயின்ல வெறும் 20 நிமிஷம் தான் ஆகுங்க. அமிர்தா எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க. அப்படியே நீங்க எல்லாரும் இதுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிருங்க. புது டிக்கெட் கவுண்டர் ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சிருக்காங்க போலங்க. அதனால டிக்கெட் வாங்க வெளியே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சூர்லேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. திருச்சூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். அதுதான் கேரளாவோட ஷார்ட்டஸ்ட் ட்ரெயின். அந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ணப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே டிக்கெட் வாங்கின மாதிரி ஞாபகம். பார்சல் ஆஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டருங்க. அண்டர்சர்வ் டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இப்போ நம்ம போக போகிற வண்டி மெயில் போல, அதனால 35 ரூபா வாங்கியிருக்காங்க. இங்கிருந்து குருவாயூர் ட்ரெயினில் 23 கிலோமீட்டருங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நமக்கு ட்ரெயினில் குருவாயூர் போறதுக்கு 450 ரூபா செலவாயிருக்குங்க. இதே நம்ம தக்கல்ல டிக்கெட் போடாம நார்மலா டிக்கெட் போட்டிருந்தா ஒரு 200 ரூபாயில முடிஞ்சிருக்கும். ஸ்லீப்பர் டிக்கெட் ஃபேர் பொள்ளாச்சியிலிருந்து திருச்சூருக்கு நார்மலா போட்டா 150 ரூபாய்ங்க. ஸோ 150 + 35 185. ஸோ ஆக மொத்தம் 200 ரூபாயில முடிச்சிருக்கலாம். கொச்சுவேலி மங்களூர் ஜங்ஷன் போகிற வண்டிங்க. அமிர்தா எக்ஸ்பிரஸ் 11 மணிக்கு இங்கே வந்துச்சுங்க. நம்ம போகக்கூடிய குருவாயூர் இன்டர்சிட்டி 11:20 இங்கே வரணும். பட் இன்னைக்கு 10 நிமிஷம் டிலேவா 11:30 தான் வரும். அதனால தேவையில்லைங்க. இல்லைன்னா நமக்கு 2 ட்ரெயினும் பிடிக்கிறதுக்கான கேப் வந்து நெக் டு நெக் தான் இருந்திருக்கும். செம்ம கூட்டமாக இருக்குங்க பிளாட்ஃபார்ம். கொழம்பு விட்டு ஒரு ட்ரெயின் வருது. எர்ணாகுளம் பூனேங்க. இது பூனேலேருந்து இப்போ எர்ணாகுளம் போயிட்டுருக்கு. அரக்கோணம் வேப்போர் கழட்டிட்டு போகிறாங்க. குருவாயூர் சென்னை எக்மோர் வண்டிங்க. இது இந்நேரத்துக்கு எக்கச்சக்கமான அரைவ் வந்துச்சுங்க. இங்கே திருச்சூரில் நம்மளோட ட்ரெயின் அரைவ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிலேயில் தான் அரைவ் ஆயிருக்கு. டைம் 11:55. வேப் 7ஓட வருது. ராயபுரம் வேப் 7. இந்த வண்டி திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டியோட ரேக் ஷேர் பண்ணதுங்க. முதல்ல திருச்சியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு இன்டர்சிட்டியாக கிளம்பி வரும். அப்புறம் திருவனந்தபுரத்துலேருந்து குருவாயூருக்கு இன்டர்சிட்டியாக கிளம்பி வரும். ஒரு 2 நிமிஷம் தாங்க நின்றுருக்கோம். வந்தோடனே டக்குன்னு எடுத்துட்டாங்க. இவங்களாம் எந்த வண்டிக்கு இப்படி உட்காந்துருக்காங்கன்னே தெரியலைங்க. செம கூட்டமாக இருக்குது.
பொள்ளாச்சியில இருந்தும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்தும் சரிங்க, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மூலையில இருந்து நீங்க குருவாயூர் ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா திருச்சூர் வந்து தாங்க போக முடியும். ஏன்னா திருச்சூர்ல இருந்து தான் குருவாயூருக்கு லைன் பிரியுது. கோயம்புத்தூர்ல இருந்து குருவாயூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லைங்க. பட் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சூருக்கு எக்கச்சக்கமான ட்ரெயின் ஓடுது. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சூர் வரைக்கும் நீங்க ஏதாவது ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டீங்கன்னா திருச்சூர்ல இருந்து குருவாயூருக்கு பஸ்ல போய்க்கலாம். திருச்சூர் புன்குன்றம் வந்திருக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வண்டி குருவாயூர் போய் தான் நிற்கும். நடுவில் எந்த ஸ்டாப்பும் கிடையாது. டைம் இப்போ கரெக்டா 12 மணி ஆகுதுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து குருவாயூருக்கு ட்ரெயின்ல போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கனெக்டிங் ட்ரெயின் ஜர்னி பண்றதுல ஒரு சிக்கல் இருக்குங்க. அதையும் மீறி ட்ரெயின்ல தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில் 4 மணிக்கு சென்னையில இருந்து ஆலப்பே போற ட்ரெயின் கோயம்புத்தூர் வருங்க. அதுல ஏறினீங்கன்னா ஒரு 6:30 மணி மாதிரி திருச்சூர் வந்துடலாம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு திருச்சூர்ல இருந்து குருவாயூர் போறதுக்கு சென்னை எக்மோர் குருவாயூர் வண்டி இருக்குங்க. அதை விட்டீங்கன்னா 8 மணிக்கு எர்ணாகுளம் குருவாயூர் பேசஞ்சர் இருக்கு. ஸோ இந்த 4 மணி சென்னை ஆலப்பே வண்டி பிடிச்சி வந்தீங்கன்னா மட்டும்தான் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சூருக்கு கம்ப்ளீட்டா ட்ரெயின்ல போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி திருச்சூர்ல இருந்து குருவாயூருக்கு ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ட்ரெயின்லயே போகணும்னு நினைச்சீங்கன்னா காலையில் 4 மணி ட்ரெயின் பிடிச்சி வந்துருங்க. அப்படி இல்லைன்னா திருச்சூர் வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு திருச்சூர்ல இருந்து பஸ்ல போயிருங்க. அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சூருக்கே பஸ் இருக்கு, அதுல கூட போயிருங்க. பிரைட் கலர் வேப்போரோட வந்தீங்க. LHV கோச் என்ன வெல்கம் டு குருவாயூர். ஒரு 3 நிமிஷம் டிலேல தான் இங்க வந்திருக்கோங்க. குருவாயூர் வந்தாச்சுங்க. ஆன்லைன்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேங்க. நேரம் ஆட்டோ பிடிச்சி அங்க போக வேண்டியதுதான். மித்த டீடைல்ஸ் எல்லாம் காலையில பேசிக்கலாங்க. ராத்திரி 12:30க்கு எவ்வளவு கூட்டம்னு பாருங்க. ஒரு 1 டேக்கு வந்து 1500ங்க. ஆன்லைன்ல போட்டேன். மழை பெஞ்சிருக்குங்க. காலையில இருந்துச்சு அப்படியே டீ குடிக்க வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடலாம் வாங்க. அனைவருக்கும் குருவாயூரிலிருந்து இனிய 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 காலை வணக்கம்ங்க. நம்ம ஹோட்டல்ல இருந்து அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. என்ன டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். குருவாயூர் கோயில்ல ட்ரெஸ் கோட் இருக்கு. ஜென்ஸ் வந்து டிஷர்ட் பேண்ட் எதுவும் போடக்கூடாது, சட்டை வேஷ்டி அந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு. பட் நான் கோயிலுக்குள்ள என்ட்ரான உடனே இந்த டிஷர்ட்டை கழட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு அந்த கோபுர தரிசனம், கோபுரத்தை உங்களுக்கு காமிச்சோன்னே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. சோபானம் ஹெரிட்டேஜ் இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டல். நல்ல பெரிய ஹோட்டலுங்க, சூப்பராகவே இருக்கு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. பிரேக்ஃபாஸ்ட்மே சூப்பராகவே இருந்தது. காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்ல இருந்து கோயிலுக்கு வெறும் 5 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். அது போக இந்த மம்மியூர் மகாதேவன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தான். டைம் காலையில இப்போ 8:40 ஆகுது. எப்படியோ 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஆயிரம் அப்படின்னு நினைக்கிறேங்க. கோயிலோட டைமிங்ஸ் வந்து நான் கீழே போடுறேன் பாருங்க. இது வந்து ஈஸ்ட் நாடாங்க. கியூ செமையா இருக்குங்க. கலை நிகழ்ச்சி நடக்குதுங்க. ஏதோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனல் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.